எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்களை வந்து எப்படி ஆர்டிஐ மூலமாக வாங்குறது. யூடிஆருக்கு முந்தைய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா இதோ இது தான். இங்கே பாருங்கள், இது ஆர்டிஐ மூலமாக வாங்கினது தான். இதுதான் யூடிஆர் கை சீட்டா பார்த்தீங்களா. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஆர்டிஐ போட்டோம்னா மாவட்ட ஆட்சி நேர்முக உதவியாளர் இருக்கிறார் பார்த்திங்களா, அவருக்கு தான் டைரெக்டாக போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த யூடிஆர் இருக்குது பார்த்திங்களா, யூடிஆருக்கு முந்தின பட்டா, சிட்டா, பதிவேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்பி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் கிடைக்கும். சரிங்களா. உங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு ஆர்டிஐ போடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த எஸ்எல்ஆர், ஓஎஸ்எல்ஆர், ஆர்எஸ்ஆர், அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேப்பாக்கத்தில் வந்து லேண்டு ஹோம் இருக்குது பார்த்திங்களா, சேப்பாக்கத்தில், அங்கே தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஆர்டிஐ போடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆர்டிஐ போடும்போது என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து என் அனுபவத்தில் நடந்தது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஆர்டிஐ போடும்போது மொத்தமாக பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சி உதவியாளர், நேர்முக உதவியாளருக்கு போட்டுட்டேன். அவர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு நகல் அனுப்புனாங்க. இந்த பட்டா, சிட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, தாலுக்கா ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் அனுப்பி அது பார்த்திங்கன்னா திரும்ப வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக அதாவது எங்கெங்கே கிடைக்குமோ அங்கே நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். இப்போ அந்த லெட்டர் வந்து அவங்கக்கிட்ட போய்ட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் டைம் எடுக்குது இல்லையா, அந்த மாதிரி டைம் எடுக்கும். சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். இதோ இப்போ ஆர்எஸ்ஆர் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் ஆர்எஸ்ஆர், ரிவிஷன் சர்வே அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இது ஆர்எஸ்ஆர். இதில் பாருங்கள், இதில் வந்து சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், ஓல்டு சர்வே நம்பர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லேண்டு ஏதோ அதுக்கு, இது ட்ரையா வெட்லேண்டா அப்படின்றது எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் தீர்வு எவ்வளோ, எத்தனை இயர்ஸு, எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டா நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோடது. இது ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆர்எஸ்ஆர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்எஸ்ஆர் மட்டும் பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஆர், ஆர்எஸ்ஆர் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸில் இல்லைன்னா நீங்கள் வந்து நில நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்காவது ஆர்எஸ்ஆர், ஓஎஸ்ஆர் வேணும்னா இந்தபடி பண்ணுங்கள். தேங்க்யூ.